பிரைஸ் த லார்ட். லூக்கா 24:16 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்றைக்கும் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதை பார்க்க முடியாம மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் இரட்சகர். அவர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம். அவரே நித்திய ஜீவனுக்கான வழி. இதை எல்லாவற்றையும் பார்க்க முடியாமல் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது சீஷர்கள் 2 பேர் எம்மாவு அப்படின்ற ஊருக்கு போனாங்களாம். எருசலேம் என்கிற ஊர் என்ன அப்படின்னா விசுவாசத்தின் நம்பிக்கையின் இடம். எம்மாவு அப்படின்ற அந்த ஊருடைய அர்த்தம் என்னன்னா நம்பிக்கை அற்ற இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு சீஷர்கள் 3வது நாள் ஆண்டவருடைய சரீரத்தை போய் பாக்குறாங்க. சரீரம் கல்லறையில இல்ல, ஆனாலும் அவரையும் பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது சீஷர்களுக்கு ரொம்ப கலக்கம். என்ன பண்றாங்க, ஒரு 2 பேர் எம்மா ஊருக்கு போறாங்க. அதாவது நம்பிக்கை நமக்கு இயேசுவாதான் இருந்தாரு, இப்ப அவர் மரித்து போயிட்டாரு, உயிரோட எழுந்துட்டாரு அப்படின்னு அநேகர் சொல்றாங்க. கல்லறையில போய் பார்த்தா அவரோட சரீரமும் இல்லை, ஆனா அவரு நம்ம கண்ணுக்கு தென்படல. ஆகவே நமக்கு என்ன இல்லைன்னா இப்போ ஹோப்பே இல்லை, இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி எருசலேமிலிருந்து எம்மாவு அப்படின்ற அந்த நம்பிக்கையற்ற இடத்திற்கு, விசுவாசத்திலிருந்து அவிசுவாசத்திற்கு, நம்பிக்கையிலிருந்து அவநம்பிக்கைக்கு கடந்து போறாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு இல்லையா? ஆனா இவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்பிக்கை இல்லாம இவங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவர் என்ன பண்றாரு, அறியாத ஒரு நபராக டிராவல் பண்ணி வராரு. அவங்களுக்கு வசனங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. 30வது வசனத்துல வாசிக்கும் போது அவங்க எம்மாவு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு கூடவே இவர் நடந்து வராரு. இயேசு கிறிஸ்து தான் அவர் கூட வர்றாருன்றது அவங்க சீஷர்களுக்கு தெரியல. அவங்க கண்கள் என்ன இருந்துதான், மறைக்கப்பட்டிருந்துதான். 30வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவ்வளவு நேரம் அந்த டிராவல் வே ஃபுல்லா இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசிட்டே வராரு, வசனங்களை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பத்தி இவங்க பேசிட்டே வராங்க. அவரும் அதுக்கு இணையான வசனங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பேசிட்டே வராரு. ஆனாலும் அவங்களுக்கு புரியல. எப்ப அவங்க கண்கள் திறக்கப்படுதுன்னா, அவங்களோட அவர் பந்தி இருக்கும்போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இந்தாங்கன்னு புசிங்கன்னு கொடுக்கும்போது அவங்க கண்கள் திறக்கப்படுது. இது இயேசு கிறிஸ்து தானே நமக்கு கொடுப்பாரு, எப்பவும் அவர் கடைசி ராபோஜனை கூட இப்படிதானே நமக்கு கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லி அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதுதான், அதை வாங்கும் போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சான். இன்றைக்கு அப்பத்திற்கு அடையாளமா என்ன இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு சொல்லப்படுகிற, உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற வார்த்தையை நீங்க அக்செப்ட் பண்ணும்போதுதான் உங்களோட கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை பார்க்க முடியும், இயேசு மேல விசுவாசம் வைக்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு இயேசு மேல விசுவாசம் வர்றதில்ல. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அப்பம் இல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்க வாழ்க்கையை தேடி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அவர் சந்திப்பார். இவங்க வாழ்க்கையில அவங்க அறியாம அவங்க கூடவே டிராவல் பண்ணாரு. அதை ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வச்சாரு. ஒரு நேரம் வந்தது, அவங்களுக்கு புரிய வச்சாரு. உங்க வாழ்க்கையில அவர் வந்துட்டே இருக்காரு உங்க கூட. இதை நீங்க யார் வேணா பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து உங்களோட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் அவர் அறிஞ்சு கொள்ளல, ஆனா அவர் உங்க கூட வராரு. ஒரு நாள் உங்க கண்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க மனக்கண்கள் திறக்கப்படும். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரா, மறைந்து விட்டாரா. அவங்க கண்களுக்கு அதுக்கப்புறம் புலப்படலையா. அப்போ 32வது வசனத்துல அவங்க பேசிக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு வந்தாரே, ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரே. அப்போ நம்மளுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுல அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மட்டும்தாங்க இருதயத்தையே உடைக்கும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கல்ல போல இருக்கு, அதை மாத்த முடியல. இன்னைக்கு அநேக மனிதர்கள் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் கல் நெஞ்சம் அப்படிலாம் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க உள்ள என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும், முடியாது, ஆகாது, நடக்காது அப்படின்னு. ஆனா அந்த உள்ளங்களை எல்லாம் உடைக்கிறவர், மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததான் எப்போ, வேத வாக்கியங்களை அவர் விலக்கி விலக்கி சொல்லும் போது,
எக்ஸ்பிளைன் பண்ணி கர்த்தரோட வார்த்தையை சொல்லும் போது தீர்க்க தரிசனம் எல்லாம் இப்படித்தான் நிறைவேறுச்சுன்னு அவர் எடுத்து சொல்ல 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 அதை கேட்க 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 இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எப்படியாவது கேட்கணும்னு நீங்க நினைங்க, கேளுங்க. உங்க கரத்துல வேதம் இருக்கும்னா வாசிங்க. உங்களுக்கு வேதத்தை வாசிக்க ஆசையா இருக்கு அப்படின்னா உங்களை சுற்றி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல கேளுங்க. இல்லை என்றால் உங்க மொபைல் போன்ல அநேக ஆப்கள் இருக்கிறது, அதை டவுன்லோட் பண்ணி கர்த்தரோட வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இப்போ இந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனல் உண்டாகும், அனல் உள்ள வாழ்க்கை உண்டாகும். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இல்ல. என்ன தெரியுமா ஆச்சு? இவங்க உடனே அந்த திருப்பவும் எருசலேமுக்கு திருப்பி ஓடுறாங்க. நம்பிக்கை அற்ற இடத்துல இருந்து நம்பிக்கை உள்ள இடத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க போய் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், நாங்க எங்க சொந்த கண்ணுல அவரை பார்த்தோம், அவர் எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க மனக்கண் திறந்தவரை பார்த்துட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதாங்க அடையாளம். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ருசித்தவர்கள், பார்த்தவர்கள், உணர்ந்தவர்களால இயேசு கிறிஸ்துவை தனக்கு மாத்திரம் வேணும்னு வச்சுக்கவே முடியாது. ஐயோ இவ்வளவு நல்ல தெய்வத்தை நான் மட்டும் அறிந்து வைத்திருப்பதான்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. அநேகருக்கு விசுவாசத்தை ஊட்டுவாங்க. அதுதாங்க அடையாளம். உங்க கண்கள் திறக்கப்படும். நிச்சயம் நீங்க அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. God bless you.